ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஆக்டர் தாவேக தலைவர் விஜயா இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜயா மாறிட்டார். பதவியேற்பெல்லாம் முடிஞ்சதுங்க. அவர் கூட சேர்ந்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றினாங்க. பதவியேற்பு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா விஜய் முதல் அந்த ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மன்னர் பரம்பரையிலேருந்து வரல, சாதாரண குடும்பத்துலேருந்து தான் வந்தேன், உங்களில் ஒருத்தனாக தான் வந்தேன், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரியும் மதர்ஸ் டே. ஸோ மகளிருக்கான ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கோப்பில் கையெழுத்திடுவார்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த படை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை வந்து தடுக்கிறதுக்காக இந்த படையை உருவாக்கியிருக்காரு. உண்மையாகவே இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒழிப்பதற்காகவும் அதுக்கும் ஒரு சட்டம் ஏற்றிருக்காரு. 3வது பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அது யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த சலுகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து இந்த 500 யூனிட்டுக்குள்ளே யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பின்தங்கிய குடும்பங்கள் இருக்கு இல்லையா பொருளாதாரத்தில், ஸோ அவங்க மட்டும்தான் அந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து காசு இருக்கிறவங்க, ஓரளவுக்கு வசதியானவங்க, நடுத்தரம் எல்லாருமே வந்து 500 யூனிட்டுக்கு மேலே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இவரோட பதவியேற்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இவர் கையெழுத்திட்ட இந்த திட்டங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.